வணக்கம். இது வந்து சிஎம்மோட டேலண்ட் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆன்சர் கீழ வந்துட்டு சயின்ஸு, சோசியலுக்கான ஆன்சர் கீ. இதுக்கான இதை வந்து நான் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 3 புக்லெட் கிடச்சிருக்கு. 3 புக்கில் பி, சி, டியோட ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லோரும் ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. இது ஒரு டென்டேட்டிவ் தான். மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டு தான். இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து மேக்ஸோட புக்லெட்டு பிசிடியோட ஆன்சர் கீ. மேக்ஸோடதுக்கான ஆன்சர் கீயும் கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொஷின் பேப்பரை மட்டும் நம்ம பார்க்கலாம். டி கொஷின் பேப்பரோட ஃபுல் கொஷின் பேப்பரையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. அதற்கானது அதுலேயும் ஆன்சர் வந்து டிக் பண்ணியிருப்போம். நீங்கள் கொஷின் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்க்குறதுக்காக பார்த்துக்க வேண்டியதான். இது வந்து மேக்ஸோட கொஷின் பேப்பர், டி செக்ஷனோட கொஷின் பேப்பர். டியோடது வந்து இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். டி செக்ஷனோடது, டி ஷீட்டோடது புக்லெட் நம்பரு. அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை வந்து இதுலேயும் கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நமக்கு சப்போஸ் கொஷின் பேப்பர் வந்து நமக்கு வெரிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் அதுக்காக இந்த ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட ஆன்சர் கீ வந்து முன்னாடியே கொடுத்துருக்கோம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி கூட பார்த்துக்குங்க. சப்போஸ் இதில் எழுதியிருக்கிற மேக்ஸோட ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணது தனியாக போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து வீடியோ ரொம்ப பெருசாக போகும் அப்படின்றதுனால ஒரு பர்டிகுலர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா கொஷின் பேப்பரும் இருக்குது. பட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறதுனா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனால தான். கொஷின்ஸ் வந்து சேம் தான். புக்லெட்டுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இடம் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அதோட வேல்யூஸும் ஆன்சர்ஸும் மாறி இருக்கும். அந்த மாறி இருக்கிறதெல்லாம் ஆன்சர் கீழே வந்து நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு தடவை சும்மா வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸில் மொத்தம் 60 கொஷினு. 60 கொஷினுக்கும் ஆன்சர் வந்து அப்படியே செக் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே நான் வந்து இதில் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலோ, இல்லை ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிச்சு, சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சால்வ் பண்ண ஆன்சர் ஷீட் வந்து நான் உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணுறேன். கொஷின் வேகமாக திருப்புறேன். எதுக்குன்னா ஏற்கனவே உங்கள் கையில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். சப்போஸ் அதில் எல்லாமே இருந்துச்சுன்னா இதில் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் 21 பேஜ் இருக்குது கொஷின் பேப்பரு. ஸோ அந்த கொஷின் பேப்பரை வந்து வெறும் பாஸ் பண்ணி இல்லை ஸ்லோவாக ரன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. இது மாதிரி நம்மளுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே. சயின்ஸுக்கான பி கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒன்று சாம்பிள் இருந்தால் கூட போதும், நம்ம அதை வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாம்ல. அதனால நம்ம இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். யாருக்காச்சும் வேறு கொஷின் பேப்பர் வேணும்னாலும் சொல்லுங்கள். இதுலேயும் ஏக்கான கொஷின் பேப்பர் கிடைக்கல. உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து அதில் கொடுத்துருப்போம். ஏபிசிக்கானது கொடுத்துருக்கோம். ஏக்கானது இருக்காது, பிசிடியாவது இருக்கும். நீங்கள் அதில் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பர் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வேணுன்றதுக்காக அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதே கொஷின் தான், நம்பர் மட்டும் மாறி இருக்கும். சிடியோடது மாறி இருக்குது. ஆன்சர் வந்து சேம் தான். எந்த கொஷினுக்கும் அதெல்லாம் சேஞ்சஸ் ஆகலை. அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணினாலே போதும். ஃபஸ்ட்டு 30 கொஸ்டின் வந்து சயின்ஸுக்கும், அடுத்த 30 கொஷின் வந்து சோசியலுக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த தடவை வந்து அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப படித்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துருக்கும் எல்லாத்துக்கும். அடுத்த முறையில் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து இதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே சோசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா கொஷின் பேப்பரும் ரொம்ப ஈஸி தான். டைரெக்டாக கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஈஸியாக எழுதியிருக்கலாம். ஸோ தேங்க்யூ. இதை பார்த்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.